அவங்க அப்பா 5 மனைவி கட்டி வாழ்ந்தவர். இவர் ஒரே மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறவர். தக்லைஃப்க்கு தக்லைஃப் படத்துக்கு ஃபேவரா இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். அவங்க பெண்களா இருக்கிறவங்க, அந்த ஃபெமினிசம் பேசுறவங்களுக்கு 1600 பேரை வந்து தூக்கில தொங்க விட்டு கொல்ற மாதிரி, ஜான்சி இடத்துல கொல்ற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. உண்மையா நடந்த சம்பவம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டப்பட்டதுக்கு அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாவோ இல்ல மன்னிப்பு கேட்டிருந்தாவோ, உங்களுக்கு வந்து வாய்ப்புக்காக நீங்க வந்து அழைச்சா அவங்க நல்லவங்க. வாய்ப்புக்காக அழைக்கலன்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிடுறீங்க. நீங்க எவ்வளோ பெரிய மீடியாவுக்குலாம் நீங்க ஆங்கரா இருங்க. தமிழில் பாட வேண்டியது, ஆனால் அவங்க தமிழில் அவங்க பாடலை. நிறைய பேருக்கு இந்த ஒரு நோய் ஒன்று இருக்கு சார். அந்த ஃபெமினிசம் பேசுறேன்னு சொல்லிட்டு பாலியல் குற்றச்சாட்டு சொன்னீங்க. ஆனால் குற்றச்சாட்டுக்கு பிறகு நீங்கள் எந்த வருஷம் சொல்கிறீங்களோ அதுக்கு பிறகு உங்கள் கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டுருக்கீங்கல்ல. இது சம்மந்தமாக நான் விசாரிக்கும் போது எனக்கு தெரிய வந்து நான் சொல்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கி இருக்கு. சின்மயி பாடகி அவங்க மறுபடியும் அவங்க பிரச்சனையை வந்து, அதாவது இப்போ எப்படி போயிருக்கு அப்படின்னா, அதாவது டப்பிங் யூனியன் இருக்குல்ல, அதோட தலைவராக இருக்கு இந்த ராதாரவிக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகிருக்கு. அது என்னதான் பிரச்சனை? கிரியேட்லாம் ஆகலை. அது ஏற்கனவே இவங்க வந்து வைரமுத்து மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதனால தான் நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. அதான் நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை இப்போ பேசும் பொருளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த முத்தமழைன்னு சொல்லிட்டு இந்த தக் லைஃப்பில் ஒரு பாட்டு அது வந்து பாடியிருக்காங்க. முதல்ல புக்கிங் கண்டிஷனே வந்து தக் லைஃப் படத்துக்கு ஃபேவராக இல்லை. என்னதான் கமல் நடிச்சிருந்தாலும், தம்பி சிம்பு நடிச்சிருந்தாலும், பெரிய அளவில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோப் கொடுத்ததுன்னு கேட்டால் சிம்பு தான். சிம்புவோட நடிப்பு வந்து ரொம்ப அபாரமாக இருக்குன்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடியது. அதாவது அந்த வட்டாரங்கள் சொல்லக்கூடியது. இதில் கமல் வழக்கமான ரோல் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் கேட்டால் செக்கச்சிவந்தம் வானம் வந்து இருக்கல படம் இருக்குல்ல சிம்புது, அதோட சாயல் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. நாயகன் படத்தோட ஒரு கண்டினியூட்டி மாதிரியும் இருக்குது, அந்த சாயல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னாங்க. இவங்க சுற்றி அதுதானே சார் எடுத்தாகணும். இப்போது டைரக்டர் சங்கரும் அப்படி தான் கேட்டேன். இந்த கேம் சேஞ்சரில் எல்லா படத்தோட மிக்சிங் கொடுத்தாருல்ல. ஸோ அப்படி தான் வந்து மணிரத்னமும் வந்து கேட்டால் ஒரு நாட்டை வச்சுப்பாங்க சார். அதுதான் அந்த நாட்டை சுற்றி தான் கதை அதுதான் இருக்கும். ஸோ இப்போது என்னென்னா, தகீஸ்ன்றது வந்து ஒரு வம்சாவழியாக குற்றம் செய்யக்கூடியவங்க. அந்த குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரிகிற தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தமிழ் சினிமாலேயே ஒரு பெரிய சாபக்கேடு என்னென்னா, கெட்டவனெல்லாம் நல்லவனாக காட்டுவாங்க, கொலைகாரனெல்லாம் ஹீரோவாக காட்டுவாங்க. அப்படி தான் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? கடைசியாக ஒரு எத்திக்ஸ் வச்சுருவாங்க. அதனால் இப்போ நாயகனில் எடுத்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனுடைய பையனே வந்து கொல்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி வழக்கமாக நடக்கிறது தானே அது மாதிரி செய்கிறது. இந்த படத்தில் வந்து ஒரு குற்றம் வம்சாவழியாக குற்றம் செய்யக்கூடியவங்க, அவங்கள வந்து கடந்த காலம் பிரிட்டிஷ் பீரியட்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சியிலையும் வந்து அவங்க தொடர்ச்சி அவங்க குற்றம் செஞ்சுட்டு வரவங்க, வழிப்பறி கொலை பண்ணுறவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1600 பேரை வந்து தூக்கில் தொங்க விட்டு கொல்ற மாதிரி, ஜான்சி இடத்துல கொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உண்மையான நடந்த சம்பவம். ஸோ அந்த ஒரு வம்சாவழி குற்றம் செய்யக்கூடிய வம்சாவழியிலேருந்து ஒரு கதையை உருவாக்கியிருக்கிறாங்க. அது புனையப்பட்ட கதையாக கூட இருக்கலாம். அது உண்மை சம்பவம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. புனையப்பட்ட கதை சினிமாவுக்காக. ஸோ அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு பல பகிரத பிரயத்தனம் பண்ணுறாங்க. அதுக்காக வெளிநாட்டில் போய் வந்து பல வந்து ப்ரொமோஷன் நடவடிக்கைலாம் ஈடுபட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சமீபத்தில் வந்து கமல் வந்து தேவையில்லாமல் மொழி விஷயம் பேசி அது ஒரு பக்கம் சர்ச்சையாச்சு. ஆனால் இந்த சர்ச்சைகள் மூலமாக வந்து அந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்குதான்னா நிச்சயமாக இல்லை. சர்ச்சைகள் உருவாக்கி அந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொமோஷன் இருக்கான்னா இல்லை. இப்போ என்னன்னா, இந்த ப்ரொமோஷனில் வந்து முதல்ல ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு தெரியும், இவர் வந்து மொழி விஷயம் பேசுனது இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டால் பாட்டு பாடுற அந்த ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் வந்து முத்தமழைன்னு ஒரு பாடல். அந்த பாடலை வந்து சின்மயி வந்து தமிழில் பாட வேண்டியது, ஆனால் அவங்க தமிழில் அவங்க பாடலை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சந்தோஷ் நாராயணோட மகள் வந்து தான் பாடியிருக்காங்க. இந்த பாடலை வந்து இவங்க பாடாதனால மேடையில் பாட வச்சாங்க. மேடையில் யார் பாட வச்சுருக்கேன்னா ஏஆர் ரஹ்மான் பாட வச்சார்.
அப்போ வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப உயிர் போட அவங்க பாடினாங்கன்னு சொல்லிட்டு ஆகோ ஓகோன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. சொல்றாங்க என்னன்னா, வந்து அந்த ஸ்டேஜ்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அவங்களால முடியல. ஸோ அவங்களுக்கு அந்த டைம்ல வர முடியல. சரி அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு ஆள சரி பாட வைக்கணுங்கிறதுக்காக சின்மையா பாட வச்சதா சொல்றாங்க. சின்மை பாடு ரைட் ஓகே அப்படியே கூட இருக்கட்டுமே. இப்போ என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே அப்படி அவங்க வர முடியாமல் போனால் கூட அதுக்கு வந்து சின்மை வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. சரிங்களா? சரி இந்த வருத்தம் கேட்குறாங்க. கம்பேர் பண்ணாதீங்க வேண்டாம் அப்படிங்கிற சார் மாதிரி ரைட் சின்மை பேசியிருக்காங்க. சார் ரைட் ஓகே நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து சின்மை வந்து இந்த பாடல் வந்து சின்மை வந்து யார் வந்து ஒரு மோசமான பாடகின்னு சொன்னாங்க? அவங்க நல்ல பாடகி தான். சின்மை மட்டுமே நல்ல பாடகி. சின்மை மாதிரி இன்னும் பலரும் வந்து பாட்டு அவங்கவுங்க தனித்திறமையை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அது யாரை வேணாலும் நீங்கள் சொல்ல முடியும். பழைய பாடகிகளும் சொல்ல முடியும். இப்போ வந்து பாடக்கூடியவங்களும் சொல்ல முடியும். இவங்களும் வந்து எப்படி வந்தாங்க ஒரு டிவி நிகழ்ச்சி மூலமாக தான் வந்து பாடகியாக வந்தாங்க. அதே டிவி நிகழ்ச்சியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கூட பல பேர் பாடி இன்னும் வந்து அது ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அற்புதமாக அருமையாக பிரமாதமாக பாடின பாடகிகளாம் இருக்கிறாங்க. இதில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு இதை சொன்னது கேட்டால் இவ்வளவு நல்ல ஒரு அருமையான குரலுக்கு தடை போட்டது யார்? இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குரலுக்கு தடை போட்டது யார் அப்படின்னு வந்து ஒரு கதையை எடுத்து வராங்க. இது சம்மந்தமாக நான் விசாரிக்கும் போது எனக்கு தெரிய வந்தது நான் சொல்கிறேன்னா குறிப்பிட்ட ஒரு இருக்கட்டுனா வந்து ஒரு நடிகை அந்த நடிகையை சார்ந்த பிஆர்ஓ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா சின்மை விஷயம் மீண்டும் பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்மை விஷயம் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. என்ன விஷயம்னா ஏற்கனவே இவங்க வந்து உங்களுக்கு தெரியும் வைரமுத்து மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அது வழக்காக கூட பதிவு செய்யப்படலை. அது வழக்கே எடுத்துக்கலை. யாருன்னா வைரமுத்து மேலே வந்து இவங்க சொன்ன குற்றச்சாட்டு அது நீர்த்து போயிடுச்சுன்னா அது நீர்த்து போச்சுன்னு இல்லை. அது நீர்த்து போகிறதுக்கு அப்பப்போ இவங்க உயிர் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்மையின்னு வந்தாலே அது உடனே வைரமுத்து வந்து இழுத்துருவாங்க. அது போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைக்கு பிறகு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இவங்க இருந்ததுனால டப்பிங் யூனியனில் சில ஒழுங்கு நடவடிக்கை இவங்க மேலே எடுத்துருக்கிறாங்க. அந்த ஒழுங்கு அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு யார் பிரசிடென்ட்னா உங்களுக்கு தெரியும் வந்து ராதாரவி. நீண்ட காலமாக நீண்ட வருடமாக அவர் இருக்கிறார். அங்கே வந்து இவங்க நீக்கப்பட்டது வந்து சட்ட விதிகள் கோடிட்டு காட்டி அவங்கள வந்து நீக்கியிருக்கிறாங்க. அந்த நீக்கினது சம்மந்தமாகவும் நீதிமன்றத்தில் வழக்கம் இருக்குது. சரி வைரமுத்து மீது மட்டும்தான் இவங்க அந்த மாதிரியான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க கேட்டினா வந்து ராதாரவி மீதும் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீதிமன்றத்தில் நிலுவையில் வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் நிலுவையில் வழக்கு இருக்கும்போது இப்போது இவங்க வந்து ஒரு மேடையில் பேசுகிற அந்த பாடின அந்த பாட்டின் மூலமாக இவருக்கு ஏன் இப்படி தடை விதிச்சாங்க? இது மீண்டும் பேசும் பொருளாகும். இது இவ்வளோ நாள் வந்து எல்லாருக்குமே தெரியும். சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். இவங்க டப்பிங் பேச முடியாது, வந்து பின்னணி பாடவும் முடியாது, இவங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் எல்லாருமே தெரியும். சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து இந்த சொல்லுவாங்கள்ல இந்த ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக வந்து ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் அந்த அம்மாவுக்கு யாருக்கு வந்து ஸ்டாண்ட் வித் சின்மை அப்படின்னு வந்து ஒரு ட்ரெண்டு உருவாகணுன்றதுக்காக இப்படி எடுத்து விடுறாங்க. யாரெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு நடிகை இருக்கிறாங்க, அந்த நடிகையோட பிஆர்ஓக்கெல்லாம் இருக்கிறாங்க, இப்படி பேசும் பொருளாகும்னு நினைக்கிறாங்க. எதுக்காகன்னா நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் பருத்தி வீரன் படம் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமாம். அந்த படத்தில் வந்து அமௌண்ட் செட்டில் ஆகலை, பேமெண்ட்லாம் செட்டில் ஆகலைன்னு சொல்லிட்டு வந்து அந்த சர்ச்சை வந்து ஒரு அமீருக்கும் ஞானவேல் ராஜாவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஆமாம். ஸோ கோர்ட்டில் ஒரு பெண்டிங் இருக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் திடீர்னு அந்த சர்ச்சையை வந்து உருவாக்கி அமீருக்கு ஆதரவாகவும் பலரும் பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியும். அமீருக்கு ஆதரவாக தான் நிறைய பேர் பேசினாங்க. நிறைய பேர் பேச வச்சாங்க, பேச வைக்கப்பட்டாங்கன்றதும் உண்மை, பேசுனதும் உண்மை, பேச வைக்கப்பட்டாங்கன்றதும் உண்மை. ஆனால் அதனால் ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது நடந்ததான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இப்போது ராதாரவி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் அவர் வந்து அசோசியேஷனில் வந்து அவர் தலைவராக இருக்கிறாரு. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீக்கப்படுறாங்கன்னா அது சட்ட விதிகள் காட்டி நீக்கியிருக்கிறாங்க. இவங்க நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்குது. இப்போ வந்து சில பேரை வந்து நான் கேட்டால் இந்த பிரச்சனையை பெருசாக்கி அதே ராதாரவிக்கிட்டேயே வந்து ஒரு பெண் போய் வந்து அவரை கேட்குறாங்க, யார்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க. ஆனால் அவங்க இன்டர்வியூவருடைய அந்த அவங்க வாய்ஸு அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையை வந்து இப்படி சொல்லி காட்டி நான் பார்த்தேன். இப்போது நீங்கள் யார் பக்கமும் வேண்டாம், நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கிறீங்க,
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நடிகை கிட்ட பேசியிருக்கிறாங்கன்ற தகவல் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அந்த பிஆர்ஓ கூட வந்து அவங்களுக்கு வந்து வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. கம்யூனிகேஷன் தான் நான் சொல்கிறேன் இருக்குது. ஆனால் நீங்கள் போய் வந்து ஒரு சம்மந்தமாக போய் நீங்கள் போய் கேட்கும்போது என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். என்ன நடந்து கேட்கலாம். நீங்களே ஒரு ஜட்ஜ் ஆகிடக்கூடாதுல்ல. இப்போது சின்மைக்கு பக்கமாக நம்ம பேசணுன்ற முடிவோடு நீங்கள் போயிட்டு ராதாரவி கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர்கிட்ட என்ன ரிப்ளை கிடைக்கும்? அவர் சொல்கிறாரு இந்த விதிகள்லாம் காட்டி இருங்க முடிச்சிடுறேன். இந்த விதிகள் காட்டி இந்த விதிகள் படி அவங்க வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. நீக்கப்பட்டதும் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவங்க ஒருத்தர் மேலே மட்டுமே சொல்லலை, வைரமுத்து மேலே சொல்லலை. அவங்க அப்படியே அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாய்ப்பு தரலையோ அவங்களாம் அவங்க மேலே கூட அவங்க சொல்லுவாங்க. இங்கே வாய்ப்பு தந்தால் நல்லவன், வாய்ப்பு தரலன்னா வந்து அவன் வந்து இந்த மாதிரியான ஒரு அதுதான் சார். நீங்கள் வாய்ப்பு இங்கே பொதுவாக நான் சின்மை சொல்ல கொச்சப்பட்ட எனக்கு நோக்கம் கிடையாது. நான் வந்து பெண்களை வந்து நான் மதிக்கிறேன். அதை நான் அடையாளப்படுத்தணும் எனக்கு அவசியம். ஆனால் ஒரு விஷயம் பேசும்போது கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு வந்து வாய்ப்புக்காக நீங்கள் வந்து அழைச்சா அவங்க நல்லவங்க, வாய்ப்புக்காக அழைக்கலன்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது கேட்டால் இதை இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேட்குறீங்களே ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதுன்னா, இப்போ ஒரு டீம் இறங்கியிருக்கிறாங்க. என்னென்னா சின்மையை வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. சின்மைக்கு தொண்டைக்கு வந்து விலங்கு போட்டிருக்கிறாங்க. சின்மை கழுத்தை வந்து அப்படியே இறுக்கி வந்து அவங்கள பாட விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி வந்து இருக்கிறாங்க. ஒரு தவறு நடக்குது, அவங்களோட திறமையை முடக்கிட்டாங்க. ஒன்று சொல்கிறேன், அவங்க திறமையை முடக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கான தனி இயல்பை நீங்கள் வந்து நீங்கள் இயல்பை காட்டிக்கிட்டே வரும்போது நீங்கள் எல்லை மீறி நீங்கள் போகிறீங்க. அது எங்கே இருந்தாலும் சார், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அது எங்கேயுமே அது வந்து அப்படி இருந்தால் ஜெயிக்க முடியும். இல்லைனா ஜெயிக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் சண்டையாகவே இருக்கும். கண்டிப்பாக நாம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு இன்டர்வியூ இருக்குல்ல, அதில் கூட ராதாரவி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டப்பட்டதுக்கு அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாவோ இல்லை மன்னிப்பு கேட்டிருந்தாவோ அது பிரச்சனையே கிடையாது. நானே இது பிரச்சனையே இதுதான் உண்மை. ஏன்னா ஆனால் அவங்க வந்து என்னன்னா அடுத்த எல்லைக்கு போயிடுறாங்க. மன்னிப்பு கேட்கணும் வரல, வருத்தம் தெரிவிக்கல. ஆனால் அவங்க அடுத்த கட்டம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான். கரெக்டுங்களா? இதுதான் உண்மை. அதனால் வந்து இப்போ அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு சின்மைக்கு ஆதரவாக பேசுகிறோன்ற அந்த நோக்கத்தில் போயிட்டு அப்படி வரல நீட்டி இப்படி நீட்டி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? சிரிச்சுக்கிட்டே. அவர் இயல்பாக கோவப்படக்கூடிய ஆளு தான் அந்த இடத்துல. ஆனால் கோவப்படல. அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன, சரி நீங்கள் கிளம்பி போங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? இப்போ என்ன மாதிரி ஆளாக இருந்தேன்னா இன்னும் ஒரு படி மேலேயே சொல்லிவிடணும்னு கேட்டால் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரே வார்த்தை ஆங்கரை. கண்டிப்பாக ஆங்கர் வந்து போய் கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய மீடியாவுக்குலாம் நீங்கள் ஆங்கராக இருங்க, ஆனால் போய் கேட்குற அந்த டோன் அண்ட் டெனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு முடிவு பண்ணி நீங்கள் ஒரு ஜட்ஜி மாதிரி போயிடக்கூடாது. ஏதோ ஒரு சின்மைக்கு ஒரு அட்வொகேட் மாதிரி போயிடக்கூடாது. நீங்கள் போய் பேசுனா சார் என்ன சார் நடந்தது சார், இல்லை இப்படி பண்ணியிருக்கலாமா சார், இப்படி நடந்துருக்குமா சார், அப்படி கேட்குறது எப்படி இருக்குது? நீங்கள் விரல நீட்டி நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி பேசுனா அங்கே விதிகளை காட்டி தான் உங்களோட வந்து நீக்கம் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே விதிகளை பேசணும். அவருக்கு அந்த விதிகள் அப்ளை ஆகலையே, இவங்களுக்கு அப்ளை ஆகலாம் கேட்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கா? அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார்ல, இன்னொருத்தவங்க 2-3 பேர் அவங்க மேற்கோள் காட்டி காமிக்கும் போது அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டிருந்தா பிரச்சனையே இல்லை சார். நான் என்ன சொன்னால் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம தவறு நம்மக்கிட்ட இருக்குன்னா நம்ம கேட்கலாம் சார், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு அபாலஜிஸ் கொடுக்குறதுனால நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்துறாம மேலும் மேலும் நீங்க எல்லாரையும் குற்றச்சாட்டுனீங்கன்னு வச்சுங்களேன், வைரமுத்து மாதிரியே எல்லாரும் இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா இல்லை, வைரமுத்து விஷயத்துல என்ன நடந்தது அதை பத்தி நம்ம பேச வரல. நடந்துச்சுங்கிறது அது என்னன்றது அதுக்கு பிறகு நம்ம அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லையே. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்ட வைரமுத்து அதுக்கு பிறகு எப்படி நீங்க உங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கே உங்கள்கிட்ட பதில் இல்லைல்ல. அப்பவே அடிபட்டு போச்சு. அது வைரமுத்து நல்லவர், வல்லவர், அவர் நேர்மையானவர், அப்பழுக்கற்றவர் நம்ம பேசல சார். ஆனால் உங்களுடைய வாதம் என்ன? வைரமுத்து பாலியல் குற்றச்சாட்டு சொன்னீங்க. ஆனால் குற்றச்சாட்டுக்கு பிறகு நீங்கள் எந்த வருஷம் சொல்கிறீங்களோ அதுக்கு பிறகு உங்கள் கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டுருக்கீங்கல்ல. ஆமாம். அப்போது யாராவது செய்வாங்களா சார் அந்த வேலையை? அதுலேயே அடிபட்டு போகுது உங்களுடைய வாதங்கள். ஸோ அதனால் நம்ம அந்த டாப்பிக்கே நம்ம போகல. இப்போ நீங்கள் ஏன்னா ஒரு நடிகை சார்ந்த அந்த ஒரு குழுக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சின்மையை வந்து மீண்டும் நம்ம வந்து கொண்டு வந்துடணும்,
எல்லாரும் ஸ்டாண்ட் வித் சின்மைன்னு சொன்ன உடனே அங்கே உடனே கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து மாறிடும், இல்லை வழக்கை சீக்கிரமாக எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் சட்டம் நீதி எல்லாருக்கும் சமமானது, சினிமா மாதிரி நினைச்சிட்டாங்க. சினிமா மாதிரி நினச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் பருத்தி விஷயத்தில் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் கேட்டால் வந்து அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கும், அந்த நீதிமன்ற முடிவு என்னவோ அதை எல்லாரும் தான் ஏற்றுக்கிட்டாகணும். கண்டிப்பாக இல்லையா? அதான் சரியானது. ஸோ அதனால் இங்கே போகக்கூடிய ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இங்கே எல்லாருக்கும் தெரியும், ஒரு அசைன்மெண்ட்டோடு இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்படி தான் போவீங்க. இப்போ நம்மளை மாதிரி பேச முடியுமா? இங்கே வந்து என்னென்னா ஒரு யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், சார் ஏன் இப்படி நடந்திருக்கலாமே சார், எனக்கு ஒரு வார்த்தை கேட்கலாம், சார் இப்படி பண்ணலாமா? நீங்கள் கேட்டால் ஏன் அவங்களுக்கு கருணை கட்டக்கூடாது, ஏன் அவங்கள வந்து நீங்கள் தடை போடுறீங்க, ஏன் அவங்கள வந்து உங்களுக்கு மற்றவங்கள நீங்கள் நடத்துமா, இப்படி நீங்கள் வந்து அங்கே என்ன நடந்துச்சுங்கிற அந்த ஃபேக்டே தெரியாது. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்களா ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்களா போகும்போது இல்லை சார், ராதாரவி அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட போய் கேட்கும் போதே நீங்கள் சின்மைக்கு வக்கீல் மாதிரி போகிறீங்க. எது அப்படி போகக்கூடாது இல்லை, அங்கே நடந்தது என்னன்றதை பொதுவாக கேட்கணும். நீங்கள் இதே எடுத்துக்கணும்ல, ஒரு வயதான நீங்களே சொல்கிறீங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அவங்க அப்பா வந்து ஒரு சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட். இந்த ஒரு நோய் ஒன்று இருக்குது சார், அந்த ஃபெமினிசம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பெண்களாக, அதுதான் நான் சொல்கிறேன், சார்பு முடிவு பண்ணிக்கிறாங்க சார். அதுதான் இங்கே சார்பு. நீங்கள் இப்போ நானும் கூட சொல்கிறேன், நம்ம வந்து ராதாரவிக்கு வந்து நம்ம வழக்கறிஞராக நம்ம பேசலை, அங்கே அவருடைய பார்ட் ஆஃப் வியூவும் கேட்கணும்ல. அவர் வந்து இவ்வளோ வயது மூப்பிலே வந்து உட்காந்துருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்க மட்டும் தான் பெண்ணா? எவ்வளோ பேர் இருக்காங்க சினிமாவிலவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மட்டும் தான் பெண்ணா? பாடகியில் இவங்க மட்டும் தான் பெண் பாடகியா? தப்பு. நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஆட்டிடியூடு தான் அங்கே சிக்கல். நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய இயல்பே இப்படி தான், நான் ரொம்ப ரக்குடு அப்படின்னு நீங்கள் நடந்துக்கூடாது. அது உடனே இது முடியலன்னா உடனே இருக்கவே இருக்குது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னால். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும்ல உங்களுக்கு, ஒரு பெண் 12 வருஷம் கழிச்சு ஒரு வாத்தியார் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு 12 வருஷம் கழிச்சு நான் தப்பாக சொல்லிட்டேன் தெரியல, ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்போ என்ன ஆகுமா? ஸோ பாலியல் குற்றச்சாட்டுன்றதுலாம் வந்து கேட்டால் நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கூடாது. பார்வையை வந்து பார்த்தாலே பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து கண்ணை மூடிட்டா வர முடியல. அது நாளடைவில் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் சார், அதனால தான் நான் சொல்கிறேன் வைரமுத்து விஷயத்தில் போகிறேன். அதே சமயம் இப்போ ராதாரவி பண்ணிக்காங்க, நீ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, நீங்கள் அங்கே வந்து போகிறீங்கன்னா அங்கே ஒரு வேளை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்கலாம். இப்போ அவர் வர, இப்போ நானே வரேன் சார் உள்ள, இப்போ சேகோரா வராருப்பா நேர்காணலுக்கு, சார்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். நிச்சயமாக அவர் என்னன்னா வந்து மைக்கை தூக்கி பிடிங்கி போட்டு போயிட்டு வந்துடுவார் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் என்னுடைய இயல்பு என்னன்னு எனக்கு தானே, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? எவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லிட்டு தான் போகிறோம். எழுது போல் வேகத்தை காட்டல, எதுவும் பண்ணவே இல்லை, சரிங்களா? ஆனால் வந்து ஒரு உள்ள நுழையும் போதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா உங்களுடைய பார்வை எப்படி ஆகிடும்? அப்படி தான் ஆகிடும். அந்த மாதிரியான. அதனால் என்ன வைரமுத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னதுனால கூட அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்து அவங்க டப்பிங் பேசுறதுக்கு கூப்பிட்டு அது அதனால் எதாவது சிக்கலாயிடும்னு சொல்லி கூட அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க கேர்ஃபுல்லாக இருப்போம் அவங்க கிட்ட. எதுக்கு பிரச்சனை? டப்பிங் பேசவும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் டப்பிங் பேசிக்கிங்களா? நீங்கள் டப்பிங் எனக்கு தெரியும், நான் பேசுனாலும் எனக்கு தெரியும். ஸோ டப்பிங் பேசும்போது பல காதல் காட்சிகளுக்கு பேச வேண்டியிருக்கும். அதுவும் பெண் சொன்னால் காதல் காட்சிகளை பேச வேண்டியிருக்கும், கோபமாக பேச வேண்டியிருக்கும், இப்படி பல இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் ஆண்கள் ஒரு பெரிய ஆளுமை மீது நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க, அது என்ன நடந்ததுன்னு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், யாருக்கு? வைரமுத்துக்கும் சின்மைக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு பெரிய ஆளுமை மீதே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்ட பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் அச்சப்படுவாங்க. பொதுவாகவே ஆண்கள் வந்து அச்சப்படுவாங்க. நிச்சயமாக. ஏன்னா ஐயோ நம்ம மேலே ஏதோ சொல்லிடுவாங்களோ, நம்ம ஏதாவது சொல்லிவிடணும். அப்போ அவங்க பரஸ்பரம் வந்து அங்கே வந்து இணக்கமான அந்த ரிலேஷன் இருக்காது, ஒரு சூழல் இருக்காது. சொல்கிறது புரிஞ்சுக்குவீங்க. நம்ம சின்மைக்கு எதிராக பேசணும் இல்லை, இந்த மாதிரி ஒரு அதுக்காக குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதான்னு கிடையாது. உண்மையாக நடந்தால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அங்கே நடந்ததே என்ன கேட்டால் உங்ககிட்டே ஒரு முரண் இருக்குது. பாலியல் குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து அவருடைய திருமணத்துக்கு அவரை கூப்பிட்றீங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பயம் வருது, ஐயோ இவங்க வாண்டடாக கூட சொல்லிடுவாங்களோ, என்கிட்ட இப்படி அவர் நடந்துக்கிட்டார், நாளைக்கு சொல்லிட்டா என்ன ஆகும், அப்படி ஒரு எண்ணம் வந்துடும்ல. இங்கே வந்து நம்ம தப்பு, நீங்கள் குற்றம்னா தாராளமாக நடந்தால் சொல்லலாம். இப்போ அப்படின்னு கேட்டால் இப்போ ராதாரவி சொல்லுங்க, ராதாரவி சினிமாவில் எத்தனை வருஷமாக இருக்கிறார் சார்? அவங்க அப்பா 5 மனைவி கட்டி வாழ்ந்தவர், இவர் ஒரே மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறவர், தெரியுமா உங்களுக்கு? தெரியும். 5 மனைவி கட்டி வாழ்ந்த வந்து வெளியில் தெரிஞ்சு எந்த இடத்துலையும் வந்து எம்ஆர் ராதாவை நான் உடச்சி பேசுகிறேன். எந்த இடத்துலையும் எம்ஆர் ராதாவை வந்து கேட்டினா அவரை வந்து பார்த்தீங்கன்னா உமனைசர், பெண் பித்தர், இல்லை இந்த பேசுகிறாங்க இல்லையா இவங்கெல்லாம் மக்கள் பொதுவான வார்த்தையில் அவர் பொம்பளை பொறுக்கி அப்படி சொல்கிறதே கிடையாது. 5 மனைவி கட்டி வாழ்ந்துருக்கிறார் யார்? எம்ஆர் ராதா, சரிங்களா?
எங்கேயாவது அவர் உமனைசர்னு யாராவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எல்லாம் ஒரே வீட்டில் வாழ்ந்துருக்காங்க சார். இதுதான் உண்மை. உமனைசர்னு வந்து அவர் மேலே வந்து ஒரு ஃப்ரேம் வந்ததே கிடையாது. 5 மனைவி கட்டி வாழ்ந்துருக்கிறாரு. சொல்லுவாங்களா வாழ்ந்து கட்ட மனுஷன் சொல்லுவாங்களா? அவர் தான் இது வச்சு வாழ்ந்தார் அப்படின்னாங்களா? அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ராதாரவி. நம்ம அவரோட பழகிறவங்களுக்கு தெரியும். நான் யாருக்கும் சர்டிஃபிகேட் பண்ணணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து சினிமாவில் நீண்ட காலம் இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறார் சார். 72 வயசோ 70 கிட்டத்தட்ட 70 கடந்துட்டார் அவர். நீங்கள் வந்து அங்கே போய் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் வேணும்ல. போகிற போக்கில் எல்லாருமே சொல்லிட்டே போயிட்டீங்களா நீங்கள்? சினிமாவில் அவர் பார்க்காத பெண்களா? எவ்வளோ நடிகைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி பேசி ஏதாவது வந்திருக்கா சொல்லுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். அவங்க பெண்களாக இருக்கிறவங்க அந்த ஃபெமினிசம் பேசுறவங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாரையுமே தப்பாக தான் தெரியும். அப்படிதான் சார். அந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய தான் செய்வாங்க. அலுவலகங்களில் பல அலுவலகங்களில் நிர்வாகங்களில் இந்த மாதிரியான சில பெண்கள் இருக்காங்க. பார்த்தாலும் குற்றம், பார்க்கலனாலும் என்ன பார்க்காம போறியா பாடுறா அவனை என்ன பண்ணுறப்ப நான் இவ்வளோ உட்காந்துருக்கிறேன், இவ்வளோ மேக்கப் பண்ணின்னு உட்காந்துக்கிறேன், என்னை திரும்பி கூட பார்க்காத போகிறான் அவன். அவனை என்னைக்காவது நீ மாட்டாம போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்படி இருக்கதா மாட்டாங்க. செய்றாங்க. இருக்குதாங்க சார். அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது பெண்களில். நான் யாரும் பெண்களை தவறாக பேசல. அந்த மாதிரி நபர்களும் இருக்கிறாங்க. பார்த்தாலும் தப்பு, பார்க்கலனாலும் தப்பு. பார்த்தா என்னை பார்த்துட்டான்னு வந்து ஒப்பாரி. பார்க்கலனா வந்துக்கிட்டேன் என்னை பார்க்காம போறியா, உன்னை பாரு என்ன பண்ணுறேன் பாரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது மாதிரி நடக்கும். நிர்வாகங்கள் இருக்காது. சில பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எந்த கேட்டகரியில் சேர்த்துக்கிறோன்னு தெரியல. கண்டிப்பாக பார்ப்போம் நிச்சயமாக.